உடம்பே ஆலயம் என்றார்கள் ஞானியர். உலகத்தில் ஒப்புயிர்வற்றது, போனால் திரும்ப பெறவே முடியாதது உயிர். அந்த உயிர் வாழும் கூடு நம் உடல். அதை பேணி பாதுகாத்தல் வாழ்க்கையின் தலையாய கடமைகளில் ஒன்று. நாலாயிரம் கோடி நார்பின்னிய கட்டில் என்று மனித உடலை வர்ணிக்கிறார்கள் சித்தர்கள். நாமோ நாக்கு என்ற உறுப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஊர்வன பரப்பன என்று உடம்புக்கு ஒவ்வாத அத்தனையும் உண்டு உடலை புதை குழியாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் மருத்துவமனைகளும் மருந்துகளும் பெருகி போயிருக்கிறது. உண்ட உணவால்தான் உபாதை என்றால் அந்த உபாதையில் இருந்து விடுபடுவதற்காக உட்கொள்ளும் மருந்துகளின் பக்க விளைவால் ஏற்படும் கேடு அதை விடக்கூடியது. சரி, இதற்கு என்னதான் தீர்வு? இறைவன் நம்முள்ளேயே இருக்கிறான் என்பது போல் தீர்வு நம்மிடமே இருக்கிறது. ஆமாம், உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு முறையை ஒழுங்குக்குள் கொண்டு வந்துவிட்டால் உடல் ஆரோக்கியம் தானே வந்துவிடும். அடுத்து, இயற்கை மருத்துவம் என்றால் என்ன? இது ஒரு மருந்தில்லா மருத்துவம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையை கொண்டதும், கீரைகள், இலைகள், காய்கறிகள், பழ வகைகள், முளையிட்ட தானிய வகைகள் ஆகியவற்றை மருந்தாக கொண்டதுமே இயற்கை மருத்துவம். அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. இதுவே இயற்கை மருத்துவ தத்துவம். நாம் உண்பது உடலை வளர்க்கவும், உணர்ச்சிகளை தீர்த்து கொள்ளவும், இழந்த சக்தியை மீட்டுக் கொள்ளவும் தான். உடல் வளர்கிறது, வயது முதிர்கிறது, மூப்பு அடைகிறது, மரணம் வந்துவிடுகிறது. பருவ வளர்ச்சியை கெடுத்து, அறிவு வளர்ச்சியை குறைத்து, மனதை அலைபாய விட்டு வாழ்க்கையை நரகமாக்கும் வித்தையை நமது சுவையான உணவுகள் செய்துவிடுகின்றன. உப்பை அதிகம் ருசித்தால் இரத்த அழுத்தம், புளிப்பை அதிகம் ருசித்தால் வாய்வு பித்த நோய்கள், காரம் அதிகம் ருசித்தால் வெட்டை நோய், இனிப்பை அதிகம் ருசித்தால் சர்க்கரை நோய் என நோய்கள் ருசியின் அடிப்படையில் வந்துவிடுகின்றன. எனவே இன்றைய மனிதனுக்கு உணவு சீர்திருத்தம் உடனடி தேவையாகும். அறுசுவை தரும் சரிவிகித இயற்கை உணவுகளே நோயின்றி வாழ எளிய வழியாகும்.